ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பத்திரி செய்ய போகிறோங்க. ஒரு வீட்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு 50 பத்திரி கேட்டிருந்தாங்க. அதை நான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் தான் மாவு போட்டிருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு பேட்ச். இது குழச்சி எடுத்துக்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பவுல் நிறையா அரிசி மாவு கொட்டிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுடு தண்ணி இருக்குல்ல, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வச்சு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. கை தொடாதீங்க, கை தொட்டாலே சுடும். அதனால் கரண்டி கொண்டு நல்லா கிளறி விடுங்க. குட்டி தட்டக்கூடாது, கட்டி தட்டாண்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்கங்க. அதெல்லாம் செட்டாகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? இந்த வாங்க. கொஞ்சம் ஆறி இருக்குது. ஆறிட்டு ஆறியில் கொஞ்சம் சூடு குறவாக இருக்குது. இருந்தாலும் சூடு இருக்குது. நீங்களும் கொஞ்சம் பார்த்து குழச்சி எடுத்துக்கோங்க. இந்த நான் குழச்சி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் நல்லா குழச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க, அதை உருண்டை பிடிச்சிடலாமா? இந்த உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். நல்லா உருண்டை பிடிச்சி எடுங்கங்க. தேங்காய் பாலும் கேட்டிருந்தாங்க, பத்திரியும் தேங்காய் பாலும். அதான் நான் வச்சுருக்கேன். தேங்காய் பால் பத்திரியும் தாங்க இன்றைக்கி. நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பேஜுக்குள்ளே தான் எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டேன். செகண்ட் பேஜுக்குள்ளே தான் இருக்குது. வாங்க, அதை எப்படி பரத்துறதுன்னு பார்த்துக்கலாமா? பரத்தி எடுக்கலாமா? வாங்க. இங்கே நல்லா சூடு இருக்குங்க, பயங்கர ஒரு சூடு. நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. நைஸாக பரத்தணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. வாங்க, பரத்தி எடுக்கலாம் எல்லாத்தையும். இதான் நல்லா நைஸாக பரத்தி எடுத்துட்டேங்க. அதுபோல் எல்லாத்தையும் பரத்தி எடுத்துக்கலாம். பரத்தி எடுத்துட்டேங்க. ஃபுல்லாக பரத்தி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கிறேன். தவாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே சுட்டு எடுக்கணும். வேணும்னு வச்சா கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சுக்கோங்க, சரியா? சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுபோல் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாமா? இந்த சுட்டு எடுத்துட்டேங்க நான். தேங்காய் பாலுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டு அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இதில் இப்போ லேசாக வெதுவெதுப்பான சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தான் பால் நல்லா நிறையா கிடைக்கும். சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லா துவைச்சி சுத்தமான துணி, வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அந்த தேங்காயை அதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கை கொண்டு நல்லா புழிஞ்சு விடுங்க. நல்லா புழிஞ்சு எடுக்கணும். புழிஞ்சு எடுத்துட்டேன். அதையும் மாற்றிக்கிட்டேங்க. கண்ணாடி பவுலுக்கு அதை ஊற்றி எடுத்துக்கிட்டேன்.
கொஞ்சம் தாங்க எடுத்துருக்குறேன், இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த நான் ஃபுல்லாக எடுத்துட்டேங்க. இந்த பத்திரியும் தேங்காய் பாலும் ரெடி. வாங்க சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிடுவோமே.